வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷாஸ்திரோடைய இன்றைய செய்தி. இன்றைக்கு இந்த 10 பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா திருமணத்துக்கு, அது என்னென்ன, அது அவசியமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். 10 பொருத்தம் என்பது ஒரு சிலர் 12 சொல்கிறாங்க. அது சாதி நாடின்னு ஒன்று, அதெல்லாம் தேவையில்லை, 10 போகிறோம். அந்த 10ல் பார்த்திங்கன்னா முதல்ல தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் என்பது ஆயுள் ஆரோக்கியம், தம்பதியினுடைய உள்ள ஆயுள் ஆரோக்கியம். அடுத்ததாக கணப்பொருத்தம். கணப்பொருத்தம் என்பது குணப்பொருத்தம், வாழ்க்கையினுடைய சந்தோஷ சுக துக்கங்களை இயைந்து செல்வதற்கான ஒரு வழி கணப்பொருத்தம். கணப்பொருத்தம் சரியாக அமையணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பெண் ராட்சச கணமானால் ஆண் எதை வேணால் போட்டுடுறாங்க, அது தப்பு. பெண்ணு ராட்சச கணம்னா ஆண் கட்டாய ராட்சச கணம் தான் போடணும், மாற்றி போட்டு அவன் வாழ்க்கை சுகப்படாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகேந்திர பொருத்தம் சொல்லுவாங்க. இந்த பொருத்தம் எப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம். அடுத்தது வயிற்று பொருத்தம்னு சொல்லுவாங்க. மகேந்திரம் வயிறு, செல்வம் செல்வது, இது சம்பந்தமான விஷயங்கள். 4வது ஸ்திரீ தீர்க்கம். இந்த பொண்ணுடைய ஆயுள் வந்து தங்கக்கூடியது, மாமியாரோட ஏந்து செல்லக்கூடியது, அனுசரித்து போகக்கூடியது, பொருள் வாங்கக்கூடியது, செல்வம் சேர்க்கும் அமைப்பு, இதெல்லாம் இந்த ஸ்திரீ தீர்க்கத்தில் வந்துடும். இதன் பிறகு பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம். இதுதான் வந்து தம்பதி விழு அந்யோன்யம். இது இருந்தால் தான் வாழ்க்கை ருசிக்கும், இல்லைன்னா கைவசம் வாங்கிட்டு அது ஒரு பக்கம் போயிடும், கடைசி வரைக்கும் ஒற்றுமை இருக்காது. 6 ராசி பொருத்தம். வம்சவிருத்தி, குழந்தை பாக்கியம், ஒரு 7 தலைமுறை குழந்தை நல்லா இருக்கும். அதுக்கடுத்ததாக ராசி அதிபதி பொருத்தம். இந்த ராசி அதிபதி பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா கரு உற்பத்தி ஆகுது, விரைவாக உற்பத்தி ஆகும். இது இல்லைன்னா லேட்டாகும், அவ்வளோதான். மற்றபடி மாமியார் பார்த்துக்கிற தன்மை இதில் வந்துடும். அடுத்தது வசிய பொருத்தம். இது ரொம்ப விசேஷம். இது இருந்துட்டு தான் கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா வசிய பொருத்தம் இருந்தால் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமல் வாழ்க்கை போகும். அடுத்தது ரஜ்ஜி கயிறு பொருத்தம். கயிறு பொருத்தம் மிக முக்கியம், அவங்களுடைய ஆயுள் இது சம்பந்தமாக சொல்லக்கூடியது. அடுத்ததாக வேதி பொருத்தம்னு சொல்லுவாங்க. வேதி பொருத்தம் என்னன்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய துக்கங்களும் நடக்காத பார்த்துக்கொள்ளக்கூடிய இந்த வேதை பொருத்தம். எப்பயுமே ரஜ்ஜி இருந்தால் தான் வேதை இருக்கும், அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆக 9, 10 கட்டாயம் வந்துடும். இந்த 10 பொருத்தமும் அவசியமா, எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். இதில் முக்கியமானது ஒரு சிலதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆக மினிமம் ஒரு 7 பொருத்தமாவது எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி தான் நல்லாயிருக்கும். இது ஜோதிடம். அந்த ஆன்மீகத்தில் வந்தோம்னாக்கா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய எண்ணமும் என்னன்னாக்கா ஒரு கற்பனை உலகில் தான் வந்துட்டுருக்கோம். எது நடக்காதோ அது நடக்கணும்னு நினைக்கிறோம், எது நடக்குதோ அது வேணான்னு விட்டுடுறோம். இன்னும் பெருசாக கிடைக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வர்ற சின்ன சின்ன வாய்ப்பு விட்டுடுறோம். அதனால் மனசில் ஒரு ஓரமாக சோகம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கற்பனையில் மூழ்கியே போயிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கோம், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படின்னு சொல்லும்பொழுது எதிர்பார்ப்பு அதிகமாகுது, செயல்பாடு குறையுது, சோகம் அதிகமாகி மனசு உளைச்சல் ஆகுது. இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கை இல்லை. வேறு யாராவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் நம்மளை வந்து ஆட்டிருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கிட்ட போய் கேட்கலாம், ஆர்டர் போட முடியாது, ஆர்டர் போட்டால் அது கேட்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கற்பனை உலகில் ரொம்ப நீந்த வேண்டாம், இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுங்க. அதே மாதிரி பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற வாய்ப்பு கெடுத்துக்காதீங்க. இப்போ என்ன, இது நிதர்சனம், இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. பெரும்பாலும் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னாக்கா, இந்த கற்பனை உலகில் போகும்பொழுது ரொம்ப ட்ரீம் பெருசாக இருக்குது, அது கிடைக்காத போது ஏமாற்றம் அதிகமாகுது. உலகத்தில் மரணங்கிற விஷயம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், ஆனால் ஏற்றுக்கொள்ளாத விஷயமும் அதுதான். ரொம்ப நெருங்கினவங்க, வேண்டப்பட்டவங்க இறந்து போகிறாங்க, மனசு ஏற்றுக்கல, ஆனால் ரெக்கவர் ஆகணும், வெளியில் வரணும் அந்த சோகத்தை விட்டு. அதிலே மூழ்கிறதும் நம்மளும் சேர்ந்து போயிடுவோம். அதனால் வாழ்க்கையுடைய உண்மையை புரிஞ்சுக்கணும், வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும், நிதர்சனத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கற்பனை மொழிகளை வீணிக்கிட்டே இருக்கக்கூடாது, வெளியில் வந்துடணும்.
இது இருந்தீங்கனாலும் ஓரளவு வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே. நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி.